Tamil Bible. Praise the Lord. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் வேத பாட பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 12. போன அதிகாரத்தில் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், ரெகோபெயாம் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஸ்தானத்தில் அவன் ராஜாவானான் என்று சொல்லி. அதற்கு முன்பாக பார்த்தோம், சாலமோனுடைய நாட்களுக்கு பின்பு, அதாவது சாலமோனுடைய குமாரனுடைய நாட்களிலே கர்த்தர் ராஜ்யத்தை பிரித்து யெரொபெயாம் என்கிறதான ஒரு மனிதனுக்கு அதை கொடுக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பேக்ரவுண்டில் இப்போ நீங்கள் இந்த 12வது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, எப்படி அவன் ராஜானா என்ன காரியங்கள் அந்த நாட்களில் நடந்தது என்று சொல்லி. 12:1 வாசிக்கிறேன். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். இஸ்ரவேலர்னு சொன்னால் எல்லா ட்ரைப்ஸும் எல்லாருமே வந்திருக்காங்க. சீகேமுக்கு பார்த்தீங்கன்னா அவன் அங்கே போனான். ஆக்சுவலாக இவனை ராஜாவாக்குறதுக்கு எல்லாரும் எங்கே வந்திருக்கணும்? எருசலேமுக்கு வந்திருக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ சீகேம்ன்றது பார்த்தீங்கன்னா மேலே இந்த நார்தன் கிங்டமாக நீ மாறப்போகுது இல்லையா, அதில் நடுவில் இருக்கிறதான ஒரு பகுதி தான் சீகேம், முக்கியமான ஒரு பட்டணம். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். நாம் அறிந்திருக்கிறோம், இந்த யெரொபெயாம் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஊழியக்காரனாய் காணப்பட்டான். அவனை குறித்து சொல்லப்பட்டதான காரியம் எப்படி அவனை முதல்ல அவனை பார்க்குறான் சாலமோனு? எந்த அதிகாரம்? 10வது அதிகாரத்திலையா? யெரொபெயாமை ஃபர்ஸ்ட் அவனை பார்த்து அவன் பார்த்தீங்கன்னா புத்திசாலி, ஏதோ சம்திங், ஒரு வாலிபன். எங்க 13:28 11:28. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தெல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த யெரொபெயாம் சாலமோனுக்கு அறிமுகமான அவன் எப்ராயிம் யோசேப்பினுடைய அந்த வம்சத்தில், எப்ராயிம் கோத்திரத்தில் அவன் பார்த்தீங்கன்னா தலைவனாக அவன் சாலமோனால் நியமிக்கப்பட்டான் அப்படி பார்க்குறோம். ஆனால் அதற்கு பின்பாக அவனுக்கு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட காரியங்கள்லாம் அறிந்த பின்பு 11வது அதிகாரத்தில் 39-40 இப்படி வாசிக்கிறோம். இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். தீர்க்கதரிசி யெரொபெயாம்கிட்ட பேசினதான காரியம். உனக்கு 10 கோத்திரங்கள் கொடுக்கப்படும், ஆனாலும் பார்த்தோன்னா ஒரு கோத்திரம் தாவீதின் வம்சத்துக்கு அது கொடுக்கப்படும், அவர்களை நான் சிறுமைப்படுத்தினாலும் அது எப்பொழுதும் அப்படி இருக்காது என்று சொல்லப்பட்டது. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சித்தம் தெளிவாக அறிவிக்கப்பட்ட பின்பு எப்படி இந்த சாலமோன் பிஹேவ் பண்றான், அதற்கு பின்பு இந்த ரெகோபெயாம் எப்படி பிஹேவ் பண்றான், யெரொபெயாம் எப்படி பிஹேவ் பண்றான் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியணும். ஏன்னா அதில் தான் நமக்கு லேர்னிங்கே இருக்கு. கர்த்தருடைய சித்தம் நமக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்ட பின்பு நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்க. 40வது வசனம், 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறேன். அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போய் சாலமோன் மரணமடை மட்டும் எகிப்திலே இருந்தான். எப்படி சவுல் பண்ணானோ அதே வேலையை பார்த்தீங்கன்னா இப்ப சாலமோனும் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்ப ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரன யெரொபெயாம் இப்போ ரெகோபெயாம ராஜாவாக்க எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவன் என்ன பண்ணுறான்? இதை கேள்விப்பட்டான். 2வது வசனம் 12:2 13:3 வாசிக்கலாம். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். இஸ்ரவேலில் இந்த காரியங்கள்லாம் கேள்விப்பட்டதான ஒரு கூட்டமும் இருந்திருக்கும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க? யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் ரெகோபெயாமை நோக்கி, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெகோபெயாம்கிட்ட, சபை அனைத்தும் அப்படின்னா சபையினுடைய மூப்பர்களாக தான் இருக்கும், என்ன பண்றாங்க? ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள்.
இப்போ சாலமோனை குறித்ததான ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் காணப்படுது. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வாசித்திருக்க மாட்டோம். ஆனால் சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டினான், அதுக்கு பின்பு நிறைய அரண்மனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கட்டினான், அப்படிலாம் நம்ம வாசிக்கிறோம்ல. அப்போ சாலமோனுடைய நாட்களில் சாலமோனுக்கு வந்து இதெல்லாம் கட்டுறதுக்கு அவனுடைய பைசா எடுத்து போடுவானா அப்படின்னு சொன்னால் போட்டிருக்க மாட்டான். நிறைய வந்து பொண்ணு வெள்ளியும் அவன் சேர்த்தான் என்பது உண்மை. அப்போ நிச்சயமா வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான், ஜனங்கள்கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கான், ஜனங்களை வந்து இதற்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பான், வேலை வாங்கியிருப்பான். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே சொல்லப்படுகிறது. என்னன்னா, பாரமான நுகத்தை எங்கள் மேலே வைத்தார். ஆனால் எல்லா ஜனங்களும் வந்து சந்தோஷமா தான் அதை பண்ணாங்க. வருத்தம் காணப்பட்டிருக்கலாம் ஒருவேளை, ஆனால் கர்த்தருக்காக பண்ணுகிறதாக தான் அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி சாலமோனை வந்து யாரும் வந்து அவர்கள் வெறுக்கவில்லை. சாலமோனை எல்லாரும் நேசித்து தான் வந்து பண்ணாங்க. இப்போ ரெகோபெயாம் தான் அவர்கள் வந்து வெறுப்பார்கள். அப்போ ஆனபடினாலே இவ்வளவு கடினமாய் காணப்பட்டாலும் அவர்கள் சாலமோனுக்கு வந்து தாவீது நிமித்தமாக அல்லது கர்த்தரின் நிமித்தமாக உண்மையுள்ளதான சேவகர்களாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். இப்போ அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லி எரோபெயாம் அண்ட் கோ அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரெகோபெயாம் என்கிறதான சாலமோனுடைய மகனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை சொல்றாங்க. எப்படி கேட்குறாங்க, உம்முடைய தகப்பன் அதாவது சாலமோன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம், அதாவது உம்மை ஏற்றுக்கொள்வோம் ராஜாவாக அப்படின்ட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அதாவது ஒரு ஆலோசனைக்காக என்ன பண்றான், முடிவை சொல்றதுக்காக போயிட்டு 3 நாள் கழித்து வாங்கன்னு சொல்றான். என்னென்னலாம் நடக்குது பார்க்கலாம். 6வது வசனம். அப்போது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார். அப்ப சாலமோன் கூட இருந்ததான அந்த கவுன்சிலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெகோபெயாமுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இது அந்த நேரத்துக்கு சரியானதான ஒரு ஆலோசனை. 8வது வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி, 2 பேர்கிட்ட ஆலோசனை கேட்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா 2 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டா 2 பேர்ட்டையும் கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும், அப்படிதானே? ஆனா இவனை பாருங்களேன், இவனுடைய கேரக்டர் நீங்க பார்த்துட்டே வாங்க, என்னென்னலாம் தப்பு பண்றான்ட்டு. முதியோர்கிட்ட கேட்டது கரெக்ட், வாலிபர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா அப்படிலாம் கிடையாது, கேட்கலாம் நிச்சயமாக. ஆனால் இவன் என்ன பண்றான் அப்படின்னா, வாலிபர்கிட்ட கேட்பதற்கு முன்பாகவே 7வது வசனத்தினுடைய 8வது வசனம், முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு, அப்படின்னா அதை கேட்கறதுக்கு மனம் இல்லை, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி இதை கேள்வி கேட்கிறான். உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனுடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். பொய்டிக் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய தகப்பன் எவ்வளவு உங்களுக்கு டாக்ஸ் விதிச்சாரு, கஷ்டப்படுத்தினாரோ அதை விட பல மடங்கு நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்த போறேன் அப்படின்ட்டு என்ன பண்றான் சொல்றான். 11. இப்பொழுதும் என் தகப்பன் பாரமாக்கின நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் பண்றதான ஒரு காரியம், ராஜாவினுடைய ஈகோ த்ரெட்டன் பண்றதான காரியம். 12. 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லி இருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகோபெயாம் இடத்திலே வந்தார்கள். உங்களுக்கு இந்த பேர்லாம் கன்ஃபியூஸா இருக்கா? யெரொபெயாம், ரெகோபெயாம், நல்லா மனசுல நீங்க வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு படிக்கும்போது அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் பல முறை பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், சாலமோனுடைய மகனுடைய பேரு ரெகோபெயாம், இன்னொருத்தனுடைய பேரு யெரொபெயாம். அதை நீங்க நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு யெரொபெயாம் கூட வருவான் இஸ்ரவேல்ல,
அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இவன் தான் வந்து ரொம்ப மோசமானவனாக மாறி இருந்தான் இவன். 13வது வசனம். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார். மெசேஜை வந்து கன்வே பண்றான் ஜனங்களுக்கு எல்லாருக்கும். நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். அப்ப இவன் ஒரு 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 புத்தி இல்லாத ஒரு மனுஷனா அவன் என்ன பண்றான், நடந்துக்கிறான். எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல அவனுக்கு. பட் என்ன இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபஸியின் படி இந்த காரியங்கள் நடக்க வேண்டும் அல்லவா. 15. ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை, இந்த தீர்க்கதரிசியில் அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. நார்மலா ஒரு இது வந்து காரியம் வந்து இவர்களுடைய லைஃப்ல எல்லாம் நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அஃபேர்ஸ் மாதிரி தான். ராஜாவை வந்து இவர்கள் பார்க்கிறார்கள். ராஜாவை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டான் அப்படின்னா அவனை ராஜாவா எல்லாருமே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, யெரொபெயாம் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வரான். அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னா, சாலமோன் இடத்துக்கு தான் தான் வரணும் அப்படின்றதான ஒரு காரியம் அவனுக்கு இருந்திருக்கும். எனக்கு வந்து 10 ட்ரைப்ஸை பிரிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாரே, ஆனா இவன் வந்து எல்லார் மேலேயும் ராஜாவானா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவன் யோசித்திருப்பான். அதாவது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணுமே அப்படின்னு அவன் சிந்திச்சிருப்பான். அதுக்கு என்னென்ன பிளான்லாம் நம்ம பண்ணணும்ட்டு என்ன பண்றான், அந்த காரியங்கள்லாம் அவன் செயல்பட்டான். ஆனால் நம்ம கடைசியா அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிற பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம். என்ன அப்படின்னா 15ல் இந்த காரியங்கள்லாம் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி, அதாவது எப்படி இருக்குன்னா, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. இப்ப சாதாரணமா நடக்கிறதான ஒரு காரியத்தை போல இருந்தாலும் அந்த ப்ராஃபஸியை நோக்கி, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேறும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் நடக்குது. யெரொபெயாம், ரெகொபெயாம், அந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருடைய லைஃப்லயும் இந்த காரியம் நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த ட்ராக்ல அப்படியே வந்து கொண்டு போகுது. இப்ப என்ன இதுல இன்ட்ரெஸ்டிங்னா, இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியும். எல்லாருக்கும் அப்படின்னா, ரெகொபெயாமுக்கு, சாலமோனுக்கு தெரியும், இப்ப அவன் இல்லை, அவனை விட்டுருங்க. ரெகொபெயாமுக்கு இந்த காரியம் தெரியும், யெரொபெயாமுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசியின் மூலமா இந்த காரியங்கள் வந்து உரைக்கப்பட்டது, எல்லாருக்குமே தெரியும். அப்ப எல்லாருக்குமே இது வந்து எப்படிதான் இந்த ஃபியூச்சர்ல வந்து என்ன நடக்க போகுது, யாரை வந்து கர்த்தர் வந்து உட்கார வைக்க போறாரு, 2 ராஜாக்களா எப்படியா இருந்தாலும் பிரிய போறாங்க, தேசங்கள் பிரிய போது, கர்த்தர் யெரொபெயாமையும் ராஜாவா ஒரு இடத்துல வைக்க போறாரு, ரெகொபெயாமையும், அதாவது தாவீதினுடைய சந்ததி காக்கப்படும்படியாக ரெகொபெயாமையும் ராஜாவா வைக்க போறார் கர்த்தர் அப்படின்றதான இதான் கர்த்தருடைய பிளான். அது மாத்திரமல்ல, இந்த பிளானை வந்து அவர் தீர்க்க தரிசனமா முன் அறிவித்து விட்டார். அப்ப இவ்வளவு காரியங்கள் மனுஷர்களுக்கு தெரிந்த பின்பும் கூட கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ரெகொபெயாமையும் செயல்பட முடியல, அந்த யெரொபெயாம்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவனாலையும் செயல்பட முடியல, ஜனங்களாலையும் செயல்பட முடியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய விருப்பப்படியும் சித்தத்தின்படியும் அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தெல்லாம் காமிச்சு என்ன பண்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, பேசுறாங்க, பிளான் பண்றாங்க. ஆனா கடைசியில நிறைவேறது என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த காரியம் தான் நிறைவேறும்படியா இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்ல அப்படியே மூவ் ஆகுது. இப்ப நமக்கு என்ன டீச்சிங்கு, நமக்கு மிக தெளிவாய் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசி இருப்பார் என்று சொன்னால், நம்ம வந்து அந்த காரியத்துல இப்ப சவுல்ல இருந்தே பாருங்களேன், சவுல், அதுக்கப்புறம் தாவீது. சவுலுக்கும் தெரியும், தாவீதுக்கும் தெரியும் என்ன பண்ண போறாரு கர்த்தர், அடுத்து யாரை ராஜாவை கொண்டு வர போறாரு, எப்படி இஸ்ரவேல் தேசத்தை நடத்த போறாருன்னு தெரியும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது சப்மிட் பண்ணி ஓடிட்டே இருக்கான். ஆனா சவுலால கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்க முடியல. நாட்கள் கடந்து போனது. சாலமோன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ராஜாவாக அவன் காணப்படுறான். இதே மாதிரி கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா சாலமோனுடைய அந்த பாவத்தின் நிமித்தமாக தேசத்தோடு கூட பேசுறார், சாலமோனோடு கூட பேசுறாரு. எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரியும். சாலமோனாலையும் என்ன பண்ண முடியல, கர்த்தருடைய சித்தத்தையும் வார்த்தையையும் 100% அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் தன்னுடைய பலத்தை என்ன பண்றான், காண்பிக்க விரும்பிதான் யெரொபெயாமை கொல்ல அவன் வகை தேடினான். யெரொபெயாம் ஓடிட்டான். இப்ப ரெகொபெயாமுக்கு இவ்வளவு ஸ்டோரியும் தெரியும். என்ன பண்ண, கர்த்தர் யெரொபெயாமுக்கு தான் என்ன பண்ண போறாரு, 10 கோத்திரத்தை பிரிச்சு கொடுக்க போறாரு.
அவ்வளவுதான், இது எப்படியா இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னா ரெகோபியாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் எப்படியா இருந்தாலும் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும்? அமைதியா பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கணும். என்ன பண்ண போறாங்க ஜனங்க, யாரை பாத்தீங்கன்னா ராஜாவாக்க போறாங்க அப்படின்ற காரியத்தை என்ன பண்ணலாம், விட்டுட்டு அமைதியா இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இந்த காரியம் நடக்கும். எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பிரிச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த ஜனங்களுடைய அந்த இச்சைகள், அவர்களுடைய அந்த விருப்பங்கள், இவைகள் எல்லாம் கூட கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தி கொண்டாரே ஒழிய இவங்களுடைய விருப்பம் எல்லாம் எதுவுமே பாத்தீங்கன்னா அது நடக்கல அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம லேர்ன் பண்றது. இதுதான் மிக தெளிவாய் கர்த்தருடைய பிளான் நமக்கு அறிவிக்கப்பட்டு அது தெரியுமானால் அந்த பிளானுக்கு ஒப்பு கொடுத்து அந்த பிளான் படி நம்முடைய ஜெபம் காணப்படணும், அதற்கு காத்திருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா காரியங்கள் நடக்கும். ஆனால் இவர்களால அதை செய்ய முடியல. அதற்கு காரணம் அந்த மனித இயல்பு அவர்களை தடுத்தது. மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாவா காணப்பட்டாங்க, பிரபுக்களாய் காணப்பட்டாங்க, பவர்ஃபுல்லான ஜனங்களாய் காணப்பட்டாங்க. ஆனபடினால அவர்கள் தன்னுடைய முயற்சியை அவர்கள் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. 16வது வசனம். ராஜா தங்களுக்கு செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது, அதாவது சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் செவிகொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது, ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார். இது பாத்தீங்கன்னா ஜனங்க எல்லாருமே அப்செட் ஆகி இவங்க தங்களுடைய கூடாரங்களுக்கு போயிட்டாங்க. ஆனா இவங்க பேசுறதான அந்த வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி என்ன அவ்வளோ கோபம் தாவீதுக்கு மேல? யோசித்து பார்த்தீங்களா? இது ரெகோபெயாமுடைய பீரியடு. 40 வருஷம் சாலமோன் அரசாண்டு மடிந்து விட்டான். அதற்கு முன்பாக ஒரு 40 வருஷம் பார்த்தீங்கன்னா தாவீது அரசாண்டான். ரெண்டு பேருமே, சாலமோனியாவது விடுங்க, தாவீது பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் நேசிக்கப்பட்டதான ஒரு மனுஷன் இல்லையா தாவீது? அப்ப தாவீதுக்கு இவர்கள் எவ்வளவு நன்றியோட கூட காணப்பட்டிருக்கணும். ஆனால் இன்னைக்கு ரெகோபியாம் மேல இருக்கிறதான கோபத்தை ரெகோபியாமுடைய தாத்தா மேல என்ன பண்றாங்க, காமிக்கிறாங்க. ஜனங்க அந்த அந்த கூட்டம் அதனுடைய அந்த எமோஷன்ஸ் எப்படி வெளிப்படுது, எப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க தாவீதை தள்ளுறாங்க. தாவீதோட எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்துல, தாவீதனுடைய அப்பா வரைக்கும் போயிட்டாங்க. ஈசாயின் குமாரனிடத்துல எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே அப்படி சொன்னா மற்ற எல்லா ட்ரைப்ஸும், இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலே தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். என்ன அப்படின்னு சொன்னா, இது தாவீதுக்கு விரோதமா இவங்க பேசுறத போல காணப்படும், ஈசாய்க்கு விரோதமா பேசுறத போல காணப்படும். ஆனா இவங்க ஆக்சுவலா யாருக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய பிளானுக்கும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமா எக்ஸாக்டா பேசுறாங்க. என்னன்னா, கர்த்தர் சொன்னாங்க, தாவீதினுடைய அந்த சிங்காசனத்தை நான் என்ன பண்ணுவேன், வீட்டை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுடைய சந்ததி கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு ஆண்டவர் பேசினதான வார்த்தை. அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, கிரைஸ்ட் அந்த சந்ததியில வரப்போகிறார் என்று அவர்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது, அதாவது இது ஒரு சாப வார்த்தை. என்னன்னா, தாவீதினுடைய சந்ததி எப்படியாவது போட்டோம், எங்களுக்கும் அவனுக்கும் என்ன பண்ற சம்பந்தமே கிடையாது. ஏசாயில பாப்பீங்க, ஈசாயின் அடிமரம் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஈசாயின் அடிமரம் கிரைஸ்ட், தாவீதின் குமாரன் அப்படி சொன்னா அது கிரைஸ்ட், அதாவது தாவீதினுடைய வம்சத்துல வரப்போகிறதான அவர்களுடைய ரட்சகர் மேசியாவை குறிக்கிறது. ஆனா இந்த ஜனங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் தாவீதுக்கு விரோதமாக, அதாவது ரெகோபியாமுக்கு விரோதமா எழும்புகிறதாக நினைத்து அவர்கள் தாவீதுக்கு விரோதமாக, அதாவது தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய திட்டத்துக்கும் அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாக அவ்வளவு இதா பேசுறாங்க அந்த ஜனங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அந்த மாப் சைக்காலஜி அப்படி சொல்லுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த முழு கூட்டமும் பாத்தீங்கன்னா தாவீதினுடைய அந்த வாரிசுக்கு விரோதமா அப்படியே எழும்பி நிக்குது. அவன் பொல்லாதவன் தான், இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு அப்படி என்ன பண்றாங்க, மாறிட்டாங்க. 17. ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபெயாம் ராஜாவாய் இருந்தான். அதாவது சதன் சைடை குறித்து பேசுது. பின்பு ராஜாவாகிய ரெகோபெயாம் பகுதி விசாரிப்புக்காரனாகிய அதோராமை அனுப்பினான். பகுதி விசாரிப்புக்காரனாக காணப்பட்டதான, சலமோன் காலத்திலிருந்து காணப்பட்டதான அவனை என்ன பண்றான்,
இஸ்ரவேலர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவன் அனுப்புறான். என்னன்னா டாக்ஸ் வாங்கிட்டு பகுதி விசாரிப்புனா அவன்கிட்ட இருந்து அவன் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு வாங்க ட்ரைப்ஸ்ட்டு இருந்தெல்லாம். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடி போனான். சீகேம்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு ஓடி வந்துட்டான். ஏன்னா இப்ப இவ்வளவு சீரியஸா இந்த மேட்ரு போகுன்ட்டு ரெகொபெயாம் வந்து நினைக்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு சீரியஸ். நம்ம ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அப்ப ரெகொபெயாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை, இந்த ஜனங்கள்லாம் தனக்கு விரோதமாக எழும்பினது கர்த்தர் வந்து இந்த தேசத்தை பிரிக்கிறதற்காக வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டதான அவருடைய திட்டத்தின் அடிப்படையிலே நடக்குகிறது அப்படின்றத ரெகொபெயாம்ல புரிஞ்சிக்கவே விடாம, ஏன் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான தேசமாக தான் மாறி இருக்குது. ஏன்னா நீங்க சாலமோனுடைய பீரியட்லயே பார்ப்பீங்க, சாலமோனுடைய அந்த ஆர்மி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்மி, அவன் யுத்தத்துக்கு போலனா கூட. அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெகொபெயாம் கிட்ட தான் வந்திருக்கு. அப்ப ரெகொபெயாம் என்ன நினைச்சிருப்பான், ஜனங்களை அடைக்கிடலாம், இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சான். ஆனா வந்து இது வந்து அதெல்லாம் வந்து தாண்டி போயிடுச்சு. காமிச்ச ஆளே என்ன பண்ணிட்டாங்க, அவன் கொண்டுட்டாங்க. இவன் பயந்து என்ன பண்ணிட்டான், எருசலேமுக்கு ஓடி வந்துட்டான். 19வது வசனம் பாருங்க. அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். இந்த ராஜாக்களை வந்து யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. இந்த ராஜாக்கள் வந்து எழுதப்பட்ட போது, ஏன்னா இதுல நீங்க வந்து கடைசி ராஜாக்கள் முடியும் போது யாருன்னு பாருங்க. அப்ப அவங்களுடைய இந்த ஹிஸ்டரி எல்லாம் முடிஞ்சுதான் யாரோ என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து எழுதியிருக்காங்க. யார் எழுதுனாங்கன்னா நமக்கு தெரியாது. பட் பல வருஷங்களுக்கு பின்பாக இது எழுதப்பட்ட காரியம். அப்ப அது வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பாக்குறோம். இது நீங்க முடியும் போது கிரானிக்கல்ஸ் நாளாகமம் முடியும் போது நீங்க பாப்பீங்க என்னன்னா இந்த தேசங்கள் ரெண்டும் ஒன்னா சேரவே இல்லை அப்படின்றது பார்ப்பீங்க. அப்ப அதன் அடிப்படையில் தான் இந்த 19வது வசனம், இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 20வது வசனம், யெரொபெயாம் திரும்பி வந்தான். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து நடந்ததுன்னா, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னதான் சொல்லிக்கிறாங்க, இஸ்ரவேல் தேசத்துல நாங்கெல்லாம் யூதர்கள், ஜூஸ்ன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய கொடியில இருக்கிற ஸ்டார் பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டார் பேர் தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல் கொடியில ஒரு ஸ்டார் இருக்கும்ல, அந்த ஸ்டார் பேரு டேவிட் ஸ்டார். அப்ப பாருங்க, தாவீது வேணான்னு தள்ளினாங்க, யூதா கோத்திரம் வேணான்னு தள்ளினாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மெர்ஜ் ஆகி நாங்க எல்லாருமே யூதர்கள் என்று சொல்லும்படியாகவும், தாவீதனுடைய ஒரு ராஜ்யம் எங்களுக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று சொல்லியும் இன்று வரை அழுது கொண்டு இருக்கிறதான ஜனங்களாக தான் பாத்தீங்கன்னா அவர்கள் காணப்படுறாங்க. சரி, 20வது வசனம், யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலருக்கு எல்லாரும் கேள்வியான போது அவனை சபையினிடத்தில் அழைத்தனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். எல்லா சமஸ்த இஸ்ரவேல் ஏன் அப்படின்னா யூதா கோத்திர மாத்திரம் தனியா இருக்குது. அப்கோர்ஸ் பென்யமின் அவர்கள் கூட இருக்காங்க. ஆனா மற்ற எல்லாருமே 10 ட்ரைப்ஸும் வந்து யெரொபெயாமை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். 21வது வசனம், ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாய் திருப்பிக் கொள்ளவும் யூதா வம்சத்தார் பென்யமின் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய இன்னைக்கு கூட வந்து 180,000 அது பெரிய ஒரு ஆர்மியில. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆர்மியில தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து படை திரட்டினா. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்லயே 180,000, ஏறக்குறைய 2 லட்சம் யுத்த வீரர்கள்னா அது பெரிய ஆர்மி. 22, தேவனுடைய மனுஷனாகிய சேமையாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஆனா எங்க வந்து பேசணுமோ, எந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த இடத்துல அவர் எடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த 22வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய செமேயா அப்படின்றவன் மூலமாக தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடே யுத்தம் பண்ணாமலும்
அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். ரொம்ப மோசம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் கீழ்ப்படுகிறாங்கல்ல. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கர்த்தருடைய சொல்ல அவர்கள் கேட்டார்கள். 25வது வசனம். யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்தில் சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராஜ்யத்தை அவன் ஸ்திரப்படுத்தும்படியான வேலையை செய்தான். அப்போ சீகேம் வந்து ஆல்ரெடி ஒரு பட்டணம் தான் அது. அதை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர்டட் சிட்டியாக அவன் மாத்துறான். அவன் ராஜா வாசம் பண்ணுறதான அந்த சிட்டியாக அதை மாற்றுகிறான். அதில் வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். ஆல்மோஸ்ட் இது வந்து நடுவில் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க மேப் வேணா போட்டு. இந்த சீகேம்ன்றது. யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயாச்சாலு, ராஜ்யம்லாம் கிடைச்சிருச்சு, ராஜாவாயிட்டாரு. இப்போ அவர் வந்து யோசிக்கிறார் என்ன அப்படின்னா, இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்ச வசமாய் திரும்புகிறதா இருக்கும். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ராஜ்யம் மாத்திரம் கிடையாது. இது எப்படி நீங்க பார்க்கணும்னா தேவனுடைய ராஜ்யம். இப்போ தேவனுடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா என்ன பண்றான், அதை ஆளுகை பண்றான். இது எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது அப்படின்னு சொன்னா, இது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கிங்டம் மாத்திரம் கிடையாது, இது ஒரு ரிலீஜியஸ் கிங்டம். ரெண்டும் வந்து கம்பைன் ஆன மாதிரி, இந்த ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை தனியாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, இதை பிரிக்கவே முடியாது. எப்படி ஒரு காலத்தில் ரோம் கிங்டம் எப்படி இருந்துச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ரிலீஜியன் உள்ளே வந்த பிறகு அது நீங்கள் வந்து ரிலீஜியன் இதையும் பிரிக்க முடியாது, அப்படி ஆச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிசம்ன்றது அது வந்து ஹோல் வேர்ல்டு ரிலீஜியன் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டது எப்போ ரோம ராஜா ஏற்றுக்கொண்ட பின்பு. அப்போ அந்த ரிலீஜியனை வந்து நீங்கள் பாலிடிக்ஸ்லேருந்து பிரிக்க முடியாது. சில தேசங்களில் அப்படி பிரிக்கலாம். இப்போ பிரிட்டனில் கூட வந்து ஒரு டைமில் எப்படி தான் இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பாலிடிக்ஸையும் ரிலீஜியனையும் தனியாக என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதனால தான் வந்து அமெரிக்கர்கள் வந்து தன்னுடைய அந்த தேசத்தை அவர்கள் ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணும்போது அவங்களுடைய பாலிசியே எப்படி அப்படின்னு சொன்னால், ரிலீஜியன் வந்து இதுக்குள்ளார என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ், ரிலீஜியஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வரக்கூடாது. என்ன பண்ணாங்க, அது தனியாக பிரிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரிலீஜியன் வந்து உள்ளுக்குள்ளார வரவே முடியாது. அப்போ ஆனால் சில தேசங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பிணைந்து தான் காணப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. அது பெரிய ரெவல்யூஷன்லாம் வந்து அப்படி ஏதாவது ஆனாதான் உண்டே ஒழிய. அப்போ இதே போல் இந்த இஸ்ரவேல் தேசம் நீங்கள் பார்க்கும் பொழுது இதே மாதிரி தான். என்ன அப்படின்னு சொன்னால், பிரதான ஆசாரியன் ரிலீஜியஸ் கேட்டால் எப்படி இருக்கிறானோ அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டு ராஜா வந்து இருப்பார். இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு இவனை தான் அந்த கர்த்தர் பிரதான ஆசாரியனை வந்து யூஸ் பண்ணுவார். அப்போ இவர்கள் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர்ட்ட நடத்தணும்னா இந்த டீம் தான், ஆசாரியர்களுடைய டீம் தான் கர்த்தர்ட்ட நடத்தணும். மற்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ராஜா வந்து பார்க்க வேண்டும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் காணப்பட்டது, ஸ்மூத்தாக காணப்பட்டது. சில நேரங்களில் தான் என்ன பண்ணாங்க, இந்த ராஜாக்கள் வந்து அதிகமாக தங்களுடைய பவர்ஸை காமிச்சு பிரதான ஆசாரியர்லாம் வெட்டுறதெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சவுலுடைய நாட்களில் கூட நிறைய ஆசாரியர்களை அவன் கொன்று போட்டான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர துணிகரமான ஒரு காரியம். ஆக்சுவலாக ஆசாரியர்களுக்கு வந்து ராஜாக்கள் வந்து அதிகமான மரியாதையை கொடுப்பாங்க, இன்ஃபேக்ட் பயப்படுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் அதையெல்லாம் கடந்தது எப்படி சொன்னால் தன்னுடைய பவர் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் இஸ்ரவேல் ராஜாக்கள் பண்ணார்கள். இன்னும் கேட்டால் எப்படி சொன்னால் ஆசாரியர்களுடைய அந்த ரோலை எடுத்துக்கிட்டதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதுலேயே பார்க்கலாம், யெரொபெயாம் வந்து ஆசாரியருடைய ரோலை வந்து தான் எடுக்கிறத கூட நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இங்கே வருவோம். அப்போ இவன் என்ன பண்ணுறான், 26வது வசனத்தில் இவன் வந்து பயப்படுறான். இந்த ராஜ்யம் திரும்பவும் தாவீது வம்சவசமா, இந்த ஜனங்க சும்மா சொல்லிட்டு வந்துடலாம், ஆனால் வந்து தாவீதை வந்து எந்த அளவுக்கு உள்ளத்துல இவர்கள் வந்து நேசிச்சிருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்போ திரும்பவும் தாவீது அப்படின்றதான அந்த நாமத்தின் நிமித்தம், பெயர் நிமித்தமா இந்த ஜனங்கள் வந்து திரும்பவும் போயிடுவாங்களோ, ரெகோபெயாம்கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயப்படுறான். இது இவனுடைய பயம் நியாயமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவங்களை எல்லாரும் எப்படி திரும்ப நீங்க பார்க்கணும், இவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள், தேவ பிள்ளைகள். யெரொபெயாம், ரெகோபெயாம், சாலமோன், தாவீது,
ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு தீர்க்கதரிசியிலே அகியா எல்லாருமே தேவ பிள்ளைகள். இப்போ இவங்க எப்படி நடக்கிறாங்க? தேவ பிள்ளைகள்னா என்ன பண்ணணும்? தேவனை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை நம்பணும், அதன் அடிப்படையில் கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதானே தேவனை மெய்மைப்படுத்துகிற காரியம். இப்போ இந்த மனுஷன் என்ன பண்றான்? இப்போ ராஜாவ் ஆயிட்டான், ஸ்திரப்பட்ட பிறகு இவன் பயப்படுறான், இது தொடர்ந்து காணப்படுமா இந்த ராஜ்யம் நம்முடைய கையில, அல்லது இவர்கள் தாவீது வசமா திரும்பிடுவாங்களா? ஏன் தாவீது வசமா திரும்பிடுவாங்க அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான் அப்படின்னா, நீங்க பாருங்க அடுத்த வசனம். இந்த ஜனங்கள், அதாவது தன்னுடைய ராஜ்யத்தின் ஜனங்கள், எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், ஏன்னா பலிகளை எங்க செலுத்தணும்? எருசலேமுக்கு தான் போகணும் இல்லையா பலி செலுத்துறதுக்கு. பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் எண்ணெய் கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். இது ரொம்ப நியாயமற்றதான ஒரு பயம் இல்ல? ஏன் சொல்லு ஜெனிய, ஏன் நியாயமற்றதான பயம்? ஆண்டவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு? இந்த ராஜ்யத்தை பிரிச்சு நான் உன் கையில கொடுப்பேன்ட்டு இவன்ட்ட சொன்னாரு. இதுக்கு முன்னாடியே சாலமோன்டையும் சொன்னார், உன்னுடைய ஊழியக்காரனுடைய வசமாய் இந்த ராஜ்யத்தை உன்னுடைய நாட்களுக்கு பின்பு நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை உறுதிப்படுத்தினார் யெரொபெயாம் கிட்ட. அதுக்கப்புறம் இப்ப செய்து காமிச்சிட்டார். அப்ப இது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னதை ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவர் செய்து விட்டார். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தத்தை போல ஒரு ஆணையை என்ன பண்றாரு? இந்த யெரொபெயாமுக்கும் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ தாவீதை போல என்னுடைய சமூகத்திலே நீ நடந்து கொண்டாய் என்று சொன்னால் உன்னுடைய இந்த ராஜ்ய பாரத்தை நான் நிலைப்படுத்துவேன், நிலையான வீட்டை உனக்கு கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படியானால் இவன் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கலையே. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பல வருஷங்களா இருந்தா பரவாயில்ல, கர்த்தர் முன்னாடி பேசினாரு, என்னுடைய யங் ஏஜ்ல பேசினாரு, அப்ப நடந்துச்சு, இப்ப எனக்கு நிறைய வயசு ஆயிடுச்சு, மறந்துட்டேன் நடத்தல அப்படின்னு ஏதாவது மீனிங் இருக்குது, ஏதாவது கொஞ்சம் லாஜிக் இருக்குது. ஆனா இவன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்பதான் தேசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சொன்னதை போல பிரித்து இவனை ராஜாவாக உட்கார வைத்த பின்பு இவனுடைய மனதுல என்ன எண்ணம் வருது அப்படின்னா, இந்த ஜனங்கள்லாம் போயிட்டா என்ன ஆகும், என்னை கொண்டு போட்டு அவன்கிட்ட பேசுதான். அப்படிப்பட்டதான பயம் ஏன் வருது அப்படின்னா, வார்த்தையை விசுவாசிக்கலைன்னா பயம் வரும். என்ன அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தையை ஒண்ணுமே பாத்தீங்கன்னா நடக்காத போல இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தையை நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னாலே பயம் நம்மளை விட்டு போகும். ஆனால் அவ்வளவு பெரிய வாக்கு தத்துவத்தை கொடுத்து அதை பாத்தீங்கன்னா நிறைவேற்றினதான கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில அவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ப மறுக்கிறான். போயிடுமோ ராஜ்யம், கொடுத்துட்டாரு போயிடுமோ சொன்னா என்ன சொல்ல வருகிறேன்? இந்த மாதிரியான பயம் மிக மிக தவறான பயம். கொடுத்ததான ஆண்டவரால எடுக்க முடியுமானா ஒரு நிமிஷத்துல எடுத்துட முடியும் இல்லையா? யோபு சொல்றான்ல, அவர் எனக்கு ஜீவனை தந்தார், அவர் கொடுத்தார், எடுத்தார். அதனால இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் செய்யணும்னா செய்வாங்க. அதுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு மனுஷன் போகிறான்னு என்று சொன்னார். இது எனக்கு புரிந்து கொள்ள முடியாததான ஒரு காரியமா இருக்கிறது. என்னவா புரிந்து கொள்ளலாம்? மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, அந்த 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 பவர், பணம் இதெல்லாம் பார்க்கும்போது மாறிடுமோ? தெரியல. எவ்வளவு நல்லவனாக, எவ்வளவு நன்றி உள்ளவனாக இந்த யெரொபெயாம் தேவனுக்கு காணப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார். தாவீதை பார்க்கலாம், சாலமோனை பார்க்கலாம், ரெகோபெயாமை பார்க்கலாம், இவன் பாத்தீங்கன்னா இன்னும் நன்றி உள்ளவனாய் காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இவன் பண்ணதான அநியாயத்தை பாருங்களேன். இந்த காரியம் தான், வார்த்தையை நம்பாதபடிக்கு அவன் யோசித்த இந்த காரியம் தான் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா 27 சொன்ன. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கண்ணுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணும், சிஸ்டத்தையே மாத்துவோம். என்ன தெரியுமா பண்றான் இவன் ஒரு புதிய ரிலீஜியனை ஸ்டார்ட் பண்றான், புதிய ஒரு மார்க்கத்தை ஸ்டார்ட் பண்றான். கர்த்தர் ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி இப்படிதான் என்று நெறிப்படுத்தி அதற்குரிய பிரமாணங்களை ஆண்டவர் தந்து இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான்? சொல்றான், அவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி போய் பலிகளை செலுத்துவது உங்களுக்கு வருத்தம். நீங்க சங்கீத புஸ்தகத்துல நீங்க பாப்பீங்க, 120வது சங்கீதத்துல இருந்தோ 21ல இருந்தோ
அவைகளெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தூரமா அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அந்த களைப்பு உண்டாகாதபடி பாடிக்கொண்டே என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டே போகிறதான ஆரோகண சங்கீதம் அப்படி இருக்கும் அது. ஸோ அப்படிப்பட்டதான வந்து ஜனங்களாய் காணப்பட்டார்கள். அப்ப தேவன் ஏற்படுத்தினதான வழிமுறைகளை ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேதத்தை தள்ளி விட்டு தான் அதை மாற்ற முடியும், வேதத்தை வச்சுக்கிட்டே மாற்ற முடியாது. அப்ப இவன் ஒரு புது ரிலீஜன் என்ன பண்றான், இவன் ஃபார்ம் பண்றான். அதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்கல. புது ரிலீஜனை ஃபார்ம் பண்ணா என்ன பண்ணணும், கடவுளை மாத்தணும். கடவுளை மாத்தினா மற்ற வந்து பாத்தீங்கன்னா மனுஷ போதனைகள் எல்லாம் என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். இதே தெய்வத்தை நான் வச்சிட்டு இருப்பேன், ஆனா என்னுடைய வழிகள் எல்லாம் நான் மாற்றிக்கொள்ளும், மனுஷ போதனை கொண்டு, அதெல்லாம் நடக்காது. நீங்க எப்போ மனுஷ போதனைகள் சபைக்குள்ளே காணப்படுகிறதோ அந்த இடத்துல வந்து தெய்வம் வந்து இல்லைன்னு அர்த்தம், மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இதனால கவனிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ரிலீஜன் அவன் ஃபார்ம் பண்றான். ஜனங்கள்கிட்ட அவன் சொல்றான், பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை தெய்வங்களை உண்டாக்கிட்டான். ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்த. முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், தான்ன்றது நார்தன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா காணப்படுகிற ஒரு சிட்டி. பெத்தேல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சதர்ன் சைட்ல சதர்ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேல இருக்கிறதான அந்த கிங்டத்துக்கு, அதாவது சதர்ன் மோஸ்ட். எப்படி சொல்லலாம்னா யூதா கிங்டத்துக்கும் இஸ்ரேல் கிங்டத்துக்கும் நடுவில் இருக்கிறதான ஒரு சிட்டி. அப்ப மேலேயும் கீழே என்ன பண்ணிட்டான், 2 தெய்வங்களை வந்து ஸ்தாபிச்சிட்டான். என்ன வார்த்தையை அவன் யூஸ் பண்றான்னு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் அப்படி சொல்றான். இது நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஆரோன் மோசே அவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, மோசே கிடையாது, ஆரோனை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க பண்ண வச்சாங்க. யாத்ராகம் புஸ்தகத்துல இருக்கும் 32ஆம் அதிகாரத்துல. ஜனங்கள்ட்ட இருந்தெல்லாம் பொண்ணெல்லாம் வாங்கி கன்றுக்குட்டிகளா பண்ணி என்ன பண்றான், கன்றுக்குட்டியை பண்ணி 4ஆம் வருஷத்துல அவர்கள் கையில் இருந்த அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. பயங்கரமான வேர்டு என்னன்னா, ஒரு கன்றுக்குட்டி பண்ணி அவங்க சொல்றாங்க தெய்வங்கள். கன்றுக்குட்டி எப்படியா, எகிப்து தேசத்துல கொண்டு வந்த தெய்வங்கள் அப்படின்னா பன்மையில சொல்றாங்க. அது ஒரு கன்றுக்குட்டி தான் பாக்குறதுக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பன்மையில சொல்றாங்க தெய்வங்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, 5, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னா. பேர் என்ன, அவைகள் வந்து தெய்வங்கள். 3 தெய்வம் மாதிரி, ட்ரினிட்டி மாதிரி தெய்வங்கள். அடுத்ததுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர். ஒருவருடைய பேர் வந்தாச்சு, கர்த்தருடைய நாமத்துல என்ன வந்துன்னா பண்டிகை, ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பண்ணாங்க இல்லையா? இது வந்து 1 பண்ணி 3ன்னு சொன்னான். இவன் என்ன பண்ணான், இவனுடைய வசதிக்கு மேல ஒரு கன்றுக்குட்டி கீழே ஒரு கன்றுக்குட்டிய, நார்த் சைடும் சவுத் சைடும் 2 கன்றுக்குட்டியை பண்ணி அங்க போய் பலிபீடத்துல நீங்க வந்து காணிக்கைகளை செலுத்தலாம், பலி செலுத்தலாம், எருசலேமுக்கு போயிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ ரிலீஜியனை அவன் ஃபார்ம் பண்ணான். அதுதான் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நம்ம தான் யோசித்து பார்க்கணும். எல்லாருக்கூடிய கடமை என்னன்னா, வேதத்துல காணப்படுகிறபடிதான், அந்த அடிப்படையில் தான் நாம வந்து காணப்படுகிறதான ரிலீஜியன் மார்க்கம் வந்து இருக்கா, இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், அழகா வந்து சரி பண்ணிக்கலாம். சரி, 29, ஒன்றை பெத்தேலும் ஒன்றை தானிலும் வைத்தான். 30ஆம் வருஷம், இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அப்ப இந்த கன்றுக்குட்டியை பார்க்கணும்னா இங்க வரணும், அந்த கன்றுக்குட்டியை பார்க்கணும்னா தான் மட்டும்னா மேல டாப்ல, இப்ப இருக்க லெபனான் கிட்ட, லெபனான் பார்டர்ல வரும். இது ஓகே. 31, அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர் ஆக்கினான். லேவி கோத்திரத்துல என்ன பண்ணாங்க, யோசுவாவுடைய டைம்ல நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, நானே உங்களுடைய பங்கு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, எல்லா கோத்திரங்களுக்கும் நடுவுல லேவி என்ன பண்ணாரு, அங்கங்க என்ன பண்ணாரு, பிரித்து
அவர்களை வைத்தார். காரணம் என்ன அப்படின்னா, இவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும். இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்த்தரை குறித்த காரியங்களை சொல்லி கொடுத்து கைட் பண்றதான வேலை லேவிக்கு. அதனால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூதா கோத்திரம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த யூதா கோத்திரத்துக்குள்ள லேவி இருப்பாங்க, அந்த பக்கம் எப்ராயிமுக்குள்ளேயும் லேவி இருப்பாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா லேவிகளுடைய பட்டணங்களை எல்லா இடத்துலயும் என்ன பண்ணார் ஆண்டவர் பிரித்து கொடுத்தாரு. அப்ப ஒரு கோத்திரம் கான்சன்ட்ரேட்டடா ஒரு இடத்துல இருக்கும். ஆனா லேவி வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ளேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப இவனுக்கு என்ன பண்றான் இவன் அப்படின்னா, அவன் ஒரு கோயிலை மேடையாகிய ஒரு கோயிலை கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிரமாணங்கள் எல்லாம் ஒண்ணுமே அறியாததான வந்து ஜனங்கள் என்ன பண்றான் ஆசாரியரா. ஸோ இப்போ புரியுது அவங்களுக்கு. இப்போ ரிலீஜியன் புதுசாக ஃபார்ம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரை தள்ளுறது, கர்த்தருடைய பிரமாணங்களை தள்ளுறது. அடுத்தது அதை சொல்லி கொடுக்கறதானவர்களை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஜனத்துல இருந்து தள்ளிட்டு, கர்த்தர் ஏற்படுத்தியிருப்பார்ல அவங்கள தள்ளிட்டு புதிதானவர்களை தானே தெரிந்து கொள்ளுகிறதான காரியம் தான் ரிலீஜியன். சூப்பரா இருக்கா இப்ப இருக்கிற மாதிரியே? அது வந்து பாத்தீங்கன்னா புதுசு கிடையாது, அப்பையிலேருந்து அப்படியே வந்து கொண்டு இருக்கிறதான காரியங்கள் தான். அதாவது அந்த ஃபால்ஸ் ரிலீஜியன்றது எப்படி அப்படின்றதுக்காக சுட்டி காமிக்கிறேன். ஓகே, 31 அவன் மேடையாகி ஒரு கோயிலை கட்டி இவர்களை எப்படி வைக்கிறான். 32 யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை ஒப்பாக, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு ஃபேமஸான பண்டிகை இந்த டைம்ல வந்து யூதாவில் கொண்டாடப்படும். ஏனென்றால் கர்த்தர் நியமித்ததான நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் உண்டு இல்லையா, அதுல ஒண்ணு. அப்ப கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல் டைம்லனா இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னதான் இருந்தாலும் ஓடிடுவாங்கல்ல, தெய்வத்தை தேடி ஓடிடுவாங்க. தெய்வத்தை வந்து எங்க, எருசலேமிலே கண்டவர்கள் எருசலேமில் தான் வந்து பாத்தீங்கன்னா காணிக்கையில செலுத்துவார்கள், பலியை செலுத்துவார்கள், எல்லாரும் சேர்ந்து அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ப்பரிப்பார்கள். இப்படிதான் வந்து காணப்பட்டுச்சு. அப்ப இந்த ஜனங்க இது நிமித்தமா அங்க போயிடக்கூடாது என்ன பண்றான், அதே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவன் என்ன பண்றான், ஒரு யெரொபெயாம் ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். புதுசா அதே டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகையை வந்து இவனே வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டான். செட் பண்ணி பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். நீங்க வந்து ஃபால்ஸ் ரிலீஜியன் அப்படின்ட்டு அல்லது பொய்யான தவறான மார்க்கம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து முன்னோடி அப்படின்னு சொன்னா யாரு, இவன் தான். எல்லா காலத்திலையும் காணப்பட்டுச்சு. என்னன்னா, தெய்வம் அல்லாத தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் காணப்பட்டார்கள். ஆனா இது என்ன ஆச்சரியம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு தேசத்தை கொடுத்து அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து எப்படியாக தன்னை ஆராதிக்கணும், எப்படி தன்னை தேடணும், எப்படி தான் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் அப்படியே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணாம பாருங்க. அதுதான் வந்து ஜனங்க புதுசா வர இப்ப அடுத்த ஜெனரேஷன் ஜனங்களால இது கண்டே பிடிக்க முடியாது. என்ன அப்படின்னா, யெரொபெயாம் சொல்றதான தெய்வம் உண்மையான தெய்வமா அல்லது அங்க எருசலேம்ல காணப்படுற தெய்வம் கோயில், அங்க இருக்க கோயில் உண்மையா இந்த கோயில் உண்மையா அப்படின்னே தெரியாது அடுத்த ஜெனரேஷன் கடந்து வரும்போது. அப்ப அப்படியே அந்த பேட்டர்னை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டே இருக்கு. அதனாலதான் சொன்னேன், இவன் வந்து அப்படியே சூப்பரா அங்க வந்து காப்பி பண்ணி இவன் ஒரு ரிலீஜியனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டான். ஆசாரிகளை மாத்திட்டான், பிரமாணங்களை மாத்திட்டான், பலிகளை மாத்திட்டான், பண்டிகையை வந்து பாத்தீங்கன்னா அதே டேட்ல ஃபிக்ஸ் பண்ணி மாத்திட்டான், தெய்வத்தை தேவனை தேவர்களா மாத்திட்டான், பேரை மட்டும் அதுக்கு கர்த்தர்னு வச்சுட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க முழுவதுமாக அவர்கள் வந்து விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்டாங்க. அங்கங்க ஒரு சிலரை தான் நீங்க பார்க்க முடியுமே ஒழிய மோஸ்ட் ஆஃப் த கிங்டம் வந்து விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடுச்சு. இனி நீங்க வருகிற நாட்கள்ல இவன் செய்த இந்த காரியத்தை நிமித்தமாக பின் நாட்கள்ல வந்ததான ராஜாக்கள்ல ஒருத்தரை கூட நீங்க வந்து எக்ஸாம்பிளா என்ன பண்ண முடியாது, ஒரு லீடரா எக்ஸாம்பிளா நீங்க சொல்லவே முடியாது. அத்தனை பேரும் என்ன பண்ணாங்க, வழி விலகி போய் தெய்வங்கள் அப்படின்ட்டு வழிபட்டு கொண்டு இருந்தார்கள். அதுல ஒருத்தர் யாரு, இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா அதுல ஒரு தெய்வம். அவர் இஷ்டப்படுவாரா, சிந்திச்சு பார்க்கணும். மற்ற தெய்வங்களோடு கூட அவரையும் ஒரு தெய்வமா வைத்திருக்கிறதே அவர் ஒருபோதும்
அவர் விரும்புகிற தேவன் இல்லை. ஆனால் யூதா கிங்டம் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இதை வந்து யாராவது ஒரு ராஜா வந்து நல்ல லீடர் எழும்பும்போது அதை வந்து சரி செய்தான், அப்படி வந்து போய்கிட்டே இருந்தது. அப்படி யாராவது ராஜாக்கள் யூதாவில் எழும்புனதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? எசேக்கியா, யூதாவில் குட் கிங்ஸ், 2 கிங்டம் ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் இப்போ யூதாவில் யாராவது குட் கிங்ஸ் எழும்பி சரி பண்ணாங்களா? யாரு? ஆசா, யோசபாத்னு ஒரு ராஜா, ஓகே, யோசியான்னு ஒரு ராஜா, இல்லை இப்படி சில ராஜாக்கள் யூதாவில் அட்லீஸ்ட், அதாவது தாவீதினுடைய அந்த வம்சத்திலே வந்தவர்கள் சில நல்ல ராஜாக்கள், எசேக்கியா ராஜா கூட இல்லை, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க, இதை வந்து சரி செய்தார்கள். ஏன்னா இந்த 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 பேட் ரிலீஜியன், மேன்மேட் ரிலீஜியன் இங்கே உள்ளேயும் வந்தது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, திரும்பவும் அதெல்லாம் தங்களுடைய நாட்களில் கொஞ்சம் சரி செய்தாங்க, திரும்ப அது போச்சு. அப்போ கடைசியில் ஒரு எண்டுனா என்ன நடக்கும்? எண்டு வந்து ஃபுல்லாகவே தேசத்தை ஆண்டவர் சிறையிருப்புக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் நீங்கள் எசேக்கியாலாம் போய் வாசிக்கும் போது அசிங்கமாக இருக்கும். எருசலேம் என்று குமாரத்தியே, சமாரியா என்னும் குமாரத்தியே அப்படின்னு சொல்லி வேசிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஜனத்தை குறித்து அவர் பேசுவார். அதுக்கப்புறம் சிறையிருப்புக்கு அனுப்பினார். அதுக்கப்புறம் வாக்கு தத்தத்துப்படியே திரும்பவும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே வந்தார்கள். அப்புறம் கிரைஸ்ட் வந்து இப்படி வரணும்ல, இங்கே வரணும்ல, எப்படியாவது உள்ளுக்குள்ளே வந்தால் தானே அதுக்கப்புறம் கிரைஸ்ட் வந்து அப்படி ரட்சகர் இங்கே வர முடியும், வெளிப்பட முடியும். கரெக்டாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரட்சகராக வெளிப்பட்டார். வெளிப்பட்ட போது அது என்ன பண்ணியிருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதில் ஒரு சிறு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஏற்றுக்கொண்டது. இந்த மாதத்தினுடைய அந்த வாக்குத்தத்தன்றதில் தியான வஸ்திரத்தை கூட என்னதான் சொல்றாரு அவர்னா, புறஜாதிகளை பார்த்து அவர் பேசுகிறார். அவிசுவாசத்தினாலே அவர்கள் வெட்டுண்டு போனார்கள், நீங்களோ விசுவாசத்தினாலே நீங்கள் நிற்கிறீர்கள், அதனால பயந்துருங்கள், நிலைத்திருக்க வேணும்னா நீங்க பயந்துருங்க அப்படின்ட்டு 2 குரூப்பையும் அப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுவார், அவர் வந்து பேசுவார். சரி, எனிஹோ ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க.